ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் இயல் 2. ஓகேவா? இந்த யூனிட்ல இருந்து டோட்டலா ஒரு 25 கொஸ்டின் நம்ம இந்த லைவ் டெஸ்ட்ல பார்க்க போறோம். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த லைவ் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகே, கையில் ஒரு பேப்பர் பென் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? அண்ட் டெஸ்ட்டோட முடிவில் டோட்டலாக அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷனை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேற்கு என்பதற்கு டேஷ் என்னும் பெயரும் உண்டு. கிழக்கு, வாடை, குணக்கு, குடக்கு, குணக்கு. ஓகே, கிழக்கு, வாடை, குடக்கு, குணக்கு. மேற்கு அப்படிங்கிறதற்கு இன்னொரு பெயர். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குடக்கு அப்படிங்கிறது தான். ஓகே, மேற்கு என்பதற்கு குடக்கு அப்படிங்கிற பெயரும் உண்டு. இதை நம்ம வந்து இந்த சைடு வீசக்கூடிய காற்றை என்னன்னு சொல்லுவோம்? கோடை காற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக. கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு. கோடை, தென்றல் காற்று, கொண்டல், வாடை காற்று. இதை சரியா பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ கிழக்கு அப்படின்னும் பொழுது என்ன வரும்? கொண்டல் அப்படிங்கிறது வரும். அடுத்தது இதை வந்து நம்ம குணக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வடக்க வந்து வாடை காற்று அப்படின்னு சொல்லலாம். தெற்கு சைடில் வீசக்கூடியதை தென்றல் காற்றுன்னு சொல்லுவோம். மேற்கு இப்போதான் நான் சொன்னேன், கோடை காற்று அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று பாடியவர் யார்? பலபட்டடை சொக்கநாத புலவர், இளங்கோவடிகள், தொல்காப்பியர், ஔவையார். பலபட்டடை சொக்கநாத புலவர், இளங்கோவடிகள், தொல்காப்பியர், ஔவையார். வண்டோடு புக்க மணவாய் தென்றல். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இளங்கோவடிகள். ஓகே, அடுத்த கொஸ்டின். குளோரோபுளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு டேஷ் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். 1,00,000, 2,00,000, 1,00,00,000, 10,00,00,000.
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1,00,000. ஓகேவா? குளோரோஃப்ளோரோ கார்பனுடைய ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும். ஓகே, அடுத்த கொஸ்டின். பொருள் கூறுக. லயத்துடன் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? மயங்கச்சை, உயிர்வளி, சீராக, மயலுறுத்து. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. லயத்துடன் அப்படின்னா சீராக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். உரைநடையும் கவிதையும் இணைந்து உருவாக்கப்படும் கவிதை வடிவம் டேஷ் எனப்படுகிறது. புது கவிதை, செய்யுள், யாப்பு, வசன கவிதை. உரைநடையும் கவிதையும் இணைந்து உருவாக்கப்படும் கவிதை வடிவம் டேஷ் எனப்படுகிறது. புத்தகத்துல என்ன வார்த்தை இருக்கோ அதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஆப்ஷன்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, ஆனாலும் நீங்க வந்து புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வசன கவிதை தான். ஸோ இந்த வசன கவிதை தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா புது கவிதை அப்படிங்கிற அந்த வடிவம் உருவாகிறதுக்கு எனது காரணமா இருந்திருக்கும். ஓகே, இதுல இருந்து தான் இது உருவாயிருக்கும். ஸோ எடுத்ததும் வந்து புது கவிதைன்னு நீங்க ஆன்சர் கொடுத்துருக்காதீங்க. அதனாலதான் புக்ல என்ன இருக்கோ அந்த வார்த்தையை சொல்ல சொன்னேன். ஓகே, இதுக்கு வந்து டி தான். இதுல இருந்து தான் புது கவிதை உருவாயிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை, முல்லைப்பாட்டு, குறுந்தொகை, ஐங்குறுநூறு. நனந்தலை உலகம் வளையி நேமியோடு. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, முல்லைப்பாட்டு. நனந்தலை உலகங்கிறது முல்லைப்பாட்டினுடைய பாடல் வரி. அடுத்த கொஸ்டின். பொருள் கூறுக. நனந்தலை உலகம் அகன்ற உலகம், சிறிய உலகம், பெரிய உலகம், குறுகிய உலகம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அகன்ற உலகம். அடுத்த கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. உறுதுயர் அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்ன? வியங்கோல், வினைமுற்று, பண்புத்தொகை, வினைத்தொகை, உரிச்சொற்றொடர். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வினைத்தொகை. ஓகேவா? வினைத்தொகையை பெரும்பாலும் நீங்க இந்த மாதிரி பிரிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மெய்ய எழுத்து இருக்காரு. உறுதுயர் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல எந்த ஒரு மெய்ய எழுத்தும் இல்லாம இருக்கும் பொதுவா. சரியா? அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன ஹிண்ட்டு. ஸோ நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 3 காலத்தையும் காட்டக்கூடியதா இருக்கும். அது வந்து வினைத்தொகை. ஓகே, அடுத்த கொஸ்டின்.
பத்துப்பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை உடைய நூல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஐங்குறுநூறு, நற்றிணை, குறுந்தொகை, முல்லைப்பாட்டு. பத்துப்பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை உடைய நூல். இந்த நூலினை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். ஓகே, ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, முல்லைப்பாட்டு. ஓகேவா? இதுதான் பத்துப்பாட்டு நூல்கள்ல குறைந்த அடிகளை உடைய நூல். அடுத்த கொஸ்டின், தொங்கான் என்பது எதனை குறிக்கும்? காற்று, கப்பல், நீர், நெருப்பு. இதுல தொங்கான் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது? தொங்கான் என்பது எதனை குறிக்கும்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கப்பலை குறிக்கும். அடுத்த கொஸ்டின், புயலுக்கு பெயர் சூட்டுதலில் கஜா புயலின் பெயர் டேஷ் நாடு தந்தது. இலங்கை, இந்தியா, தாய்லாந்து, பாகிஸ்தான். கஜா புயலின் பெயரை இலங்கை தந்தது. ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின், பல்பழ பழவின் பயங்கெழு கொல்லி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். ரொம்ப முக்கியம். பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ இந்த வரிகள்ல பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கொல்லிமலையை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த கொல்லி அப்படிங்கிறது கொல்லிமலையை சொல்லியிருப்பாங்க. அது நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு. ஸோ இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னது? அகநானூறு. ஓகே, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது டேஷ் ஆகும். வினைத்தொகை, அன்மொழி தொகை, வேற்றுமை தொகை, இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருகி தொக்கி வருவது என்னது? இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்த கொஸ்டின், தொகைநிலை தொடர் டேஷ் வகைப்படும்? 5, 6, 7, 8. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். ஓகே, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது டேஷ் ஆகும். உமை தொகை, உவமை தொகை, எண்ணுமை, முற்றுமை.
இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ உம்மை தொகை. அடுத்த கொஸ்டின், பெரிய மீசை சிரித்தார் சொல்லுக்கான தொகையின் வகை எது? பண்பு தொகை, உவமை தொகை, அன்மொழி தொகை, உம்மை தொகை. இது முக்கியமான ஒரு கொஸ்டின், ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அன்மொழி தொகை. அடுத்த கொஸ்டின், பாடு இமிழ் பனிகடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி எது? கடல் நீர் ஒலித்தல், கடல் நீர் குளிர்ச்சி அடைதல், கடல் நீர் கொந்தளித்தல், கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். ஓகே, அடுத்த கொஸ்டின், மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே என்ற பாடலை பாடியவர்? வாணிதாசன், கண்ணதாசன், வைரமுத்து, வாலி. இது ஒரு திரைப்பட பாடல் தான். ஓகே, இந்த பாடல்ல இன்னொரு வரி வரும், அதுவும் ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்கும். ஓகேவா? அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வரி தான். அது இந்த பாடல்ல தான் வரும். இதனுடைய ஆசிரியர் யார்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கண்ணதாசன். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. சூறாவளி அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? டொர்னடோ, ஸ்டோம், டெம்பஸ்ட், சுனாமி. இந்த டி வந்து சைலண்ட். ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டொர்னாடோ அப்படிங்கிறது தான். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. வேர்ல்விண்ட் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல். இது முக்கியமான கலைச்சொல், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. நிறைய தடவை ரிப்பீட்டடா இந்த யூனிட்ல இருந்து இந்த வேர்ல்விண்ட், அப்புறம் டொர்னாடோ, டெம்பஸ்ட், லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ், ஸ்ட்ரோம், இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, வேர்ல்விண்ட்னா என்ன? பெருங்காற்று, கடற்காற்று, சுழல் காற்று, நிலக்காற்று. ஸோ இதெல்லாம் பேரை வச்சே நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சுழல் காற்று. வேர்ல்விண்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? சுழல் காற்று. அடுத்த கொஸ்டின், அதோ அந்த பறவை போல இந்த நூலினுடைய ஆசிரியர் டேஷ்? பாரதியார், கண்ணதாசன், எஸ் ராமகிருஷ்ணன், ச முகமது அலி. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ச முகமது அலி. பாரதியார் எழுதினது என்னவா இருக்கும் அப்படின்னா குயில் பாட்டு எழுதியிருப்பாரு. ஓகே, அது மட்டும் இல்லை, இன்னும் சில நூல்களும் எழுதியிருப்பாரு. ஸோ குயில் பாட்டு முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் வந்து என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா உலகின் மிகச்சிறிய தவளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை எழுதியிருப்பாரு. கண்ணதாசன் வந்து நிறைய எழுதியிருப்பாரு. உதாரணத்துக்கு சேரமான் காதலி அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே, ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மத பாயிண்ட்ஸையும் ரீகால் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாதது எது? மதுரை சென்றார் வேற்றுமை தொகை, மார்கழி திங்கள் பண்பு தொகை, மலர்கை உவமை தொகை, அண்ணன் தம்பி உம்மை தொகை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து
மார்கழி திங்கள் அப்படிங்கிறது பண்பு தொகை கிடையாது. ஓகேவா, இதுதான் வந்து பொருந்தாதது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் என்ற உரிபொருளுக்குரிய நிலம் எது? ஓகே, அந்த மார்கழி திங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பண்பு தொகை கிடையாது. அது என்னன்றதை நான் சொல்லலை இல்லையா. இது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு வரும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து சிறப்பு பெயர் வந்து முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம பண்பு தொகைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அதனாலதான் இது பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா, இருத்தலும் இருத்தல் நிமித்தலும், இதுக்கு ஆன்சர் வந்து முல்லை, நெய்தல், குறிஞ்சி, மருதம். ஓகேவா, இது வந்து முல்லை நிலத்திற்குரியதுதான். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற வரி இடம்பெற்ற நூல் டேஷ். அகநானூறு, ஐங்குறுநூறு, புறநானூறு, தொல்காப்பியம். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி, இது முக்கியமான ஒரு பாடல் வரி. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, புறநானூறு. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக வந்து ஒரு 25 கொஷின் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த 25 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி இதில் நீங்கள் டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, ஆச்சு, பெண் எழுத மாட்டேங்குது, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த 25க்கு டோட்டலாக நீங்கள் எத்தனை வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த லைவ் டெஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்து வேற ஒரு லைவ் டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.